ஏ பங்கஜக்கா, என்ன குழம்பு வைக்க போற? அது தாண்டி ஒண்ணும் மண்டையில ஓட மாட்டுக்கு. என்னத்தை பட்டு தேனாம வைக்க சவத்து கழுத. வேலைனா வேலை, அப்படி வேலை. ஏ அப்பா, 2 பாத்திரத்தை தேப்பான்னு போட்டு வச்சா வந்தவா இம்மி கூட வேலை செய்ய மாட்டுக்கா. அவ பெசாடி படுத்து படுத்து உறங்குதா. எனக்கு வேற தலை வலிக்குது. இந்த மனுஷன் வேற தொங்கூச்சி வந்திருக்கானே, மீனை வாங்க போறேன்ட்டு போனாரு. இன்னும் ஆளை காணும். அப்போ மீன் குழம்புன்னு சொல்லு, அப்படித்தானே? இன்னைக்கு மண்டை கைதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே தலைவலியா இருக்கு. எவன் மீனை கழுவி பெருக்கி குழம்பு வைக்க போறான்? அதான் என் நாத்தனார் கறி வந்திருக்கல்ல, அவளை தான் வைக்க சொல்லணும். துக்க எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியல. இப்படி நேரம் இங்க நம்ம நீட்டி முளைக்கு படுத்துட்டு இப்ப வீடு வீடா கதை பேச போயிருப்பா. அட பாவி சண்டாளி, இந்த மைனிக்காரி இவன் நமக்கு குழம்பு வச்சு கொடுப்பான்னு அங்க கிடக்காம இங்க ஓடியாந்தா இங்கேயும் நம்ம தலையில வேலையை கேட்டுல பாக்கா. இப்ப பாரு என் ஐடியாவை. ஐடியா, பக்கத்து வீட்டுல இந்த வனிதா இருக்காள, வனிதா, அவ கதையை கேட்டீங்களா? என்ன இளவு கதை? அதை கேக்குறதுக்கு எனக்கு எங்க நேரம் இருக்கு? மல்லிகாக்கா, நீங்களும் என்னன்னு கேளுங்க. ஏன் மைனியும் கேளுங்க மைனி. என்னன்னு சொல்லித்தாள. மைனியும் அவ இன்னைக்கு மீன் சொதி வச்சிருக்கா மைனி. மீன் சொதி நல்ல மனமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன எக்கா 2 வாய் சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னா தெரியுமா? நான் தான் சொல்லிவிட்டேன், நீ என்ன மீன் சொதி வைக்கிற? எங்க மைனி தேங்காய் பாலை அப்படியே 2 தேங்காயை உடைச்சி பால் எடுத்து வச்சாங்கன்னா அமிர்தமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சொதியை எங்கேயுமே பார்க்க முடியாது. என் அண்ணன் வேற மீனை வாங்க போயிருக்கான். என் மைனி வைக்கிற சொதியை தவிர யார் வைக்கிறதையும் தொட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? இப்ப எவன் உனக்கு சொதிய வச்சு ஊத்த போறேன்னு சொன்னா? எவன் சொன்னா? வாங்க மைனி, நீங்க மீன் குழம்பு வச்சாலும் அம்பூட்டு வாசனையா அம்சமா இருக்கும். இந்த ஊருக்கே மணக்கும். உங்களை மாதிரி மீன் குழம்பு யாருக்காவது வைக்க தெரியுமா? அத மாதிரிதான் இன்னைக்கு சிம்பிளா சொதி வச்சிருங்க. மீன் சொதி வச்சுட்டு மீனை வறுத்தீங்கன்னா அம்பூட்டு ருசியா இருக்கும் மைனி. நாக்கு வேற சொரு சொருன்னு ஏங்குது. நான் போய் செத்த நேரம் காலை நீட்டி உறங்குதேன். நீங்க சாப்பாடை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, சரியா? இந்த பீதியில போவா பாத்தியாக்கா? செத்த நேரத்துல உன் தலையில வேலையை கட்டிட்டு எப்படி சாமர்த்தியமா போறான்னு. ஆமாட்டி, பார்த்தேன். அங்க இருந்து வந்து உட்கார்ந்துகிட்டு இவ நல்லா என் கையால திம்பா. நான் இவளுக்கு மணக்க மீன் குழம்பும் சொதிய வச்சு ஊத்தணுமா? இன்னைக்கு அந்த ஆளு கொண்டு வரட்டும். யாருமே திங்க முடியாதபடி வைக்கிறேன். இந்த பங்கஜனா யாருன்னு இவளுக்கு தெரியணும். என்னக்கா சொல்ற? அப்போ எனக்கும் மீன் குழம்பு திங்க முடியாதே. ஏமுட்டி, நீயும் ஓசிலேயே திங்கலான்னு பாத்தியா? ஓகே, அவ 1000 பொய் சொன்னாலும் அதுல ஒரு உண்மையும் இருந்துச்சு தெரியுமா? இந்த ஊர்ல என்ன உலகத்திலேயே பங்கஜக்கா மாதிரி குழம்பு வைக்க முடியுமா? அதுவும் மீன் குழம்பு நீ வச்சா அம்புட்டு ருசியா இருக்குங்கா. எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அவளுக்கு முளைத்தபடியே அள்ளி போடு. அட பேதில போவாள்களா? இப்படியே பேசி என்ன கவுத்து போடுங்கடி. நான் சொல்றது உண்மைதானே? சரி வச்சிட்டு கொண்டாந்து கொடுக்குறேன். நான் வாரேக்கா, தேங்க்ஸ். ஆமாடி, இதுக்கு ஒன்றும் குறைச்சல். என்ன மோப்பம் பிடிச்சிட்டியா? நான் என்ன மோப்பம் பிடிக்கணும்னு அலையறேனா? அப்படியே தெருவுல போயிட்டு இருந்தேன். மூக்குக்குள்ள அப்படியே வாசனை தொள தொளிச்சு போச்சு. அதான் என்னடா அன்னைக்கு பங்கஜ ஆச்சி வீட்ல மீன் குழம்பு போல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம்னு வாரேன். மீன் குழம்பு போட்டு தரேன், சாப்பிடுறியா? உங்க ஆத்தா பார்த்தா ஏசுதா. என்னத்தை ஏசிட போறா? பொறு, மீன் குழம்பு நல்லா மணக்குதுல்ல, தின்னு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னல நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ பங்கஜாச்சி, வாசனையை பார்த்தாலே தெரியல. மீன் குழம்பு சூப்பரா தான் இருக்கும்னு அப்படமா போடப்போ வாங்கிக்கிறேன். உங்களை பார்த்தா மனசுக்கு அப்படியே ஒரு நிம்மதி கிடைக்குது தெரியுமா? இப்ப தரைக்கு
என்ன சங்கடம் வந்துச்சு நிம்மதி கிடைக்கிற அளவுக்கு போங்க பங்கஜாச்சி நீங்க வாட எங்க வீட்ல ஒரு குழவி கிடக்குதே போட்டு டார்ச்சர் எங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாள் இது இப்பதான் கொஞ்சம் வாய் அடிச்சு போயிருக்கு எங்க அம்மாவை அமெரிக்கா கூட்டிட்டு போறோம் உன்னையும் அமெரிக்கா கூட்டிட்டு போகணும்னா சத்தம் முடமரின்னு சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா அடப்பாவி ஊரே வித்துட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுவ போல இருக்கே பின்ன எங்க அம்மா சந்தோஷமா இருந்தாலும் நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியும் அதுவும் சரிதான் சரி மீன் குழம்பு கொதியோன்னு கொதிச்சு ஒரேடியா வத்தி போயிட போகுது அப்படியே தட்டுல சோத்தை போட்டு படக்க மீன் குழம்பு ஊத்தி ஒரு பொடிச்ச மீனை வச்சு ஒரு குழம்பு மீனை வச்சு அப்படியே ஏத்துவாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் அதுவும் சரிதான் சரி உட்காரு கொண்டுட்டு வரேன் நிட்ட நல்ல சோடு மனக்கு கட்டடிக்கா இங்க மீன் குழம்பு மனக்குது என்ன இழுக்குதடி அப்பா ரெண்டு பொடிச்ச மீன் வச்சிட்டீங்களா சரி சரி தேங்க்ஸ் ஆச்சி பார்த்தாலே மனமும் ருசியும் நல்லா இருக்கு முன்னாடி நின்னு கண்ணு போட்டுறாதீங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் அடப்பாவி ஏலே வீட்டு சொத்தை நானே கண்ணு போடுவேனா ஐயோ ஆச்சி சோத்து சொல்லல என்ன தான் சொன்னேன் இப்ப பாருங்க சோத்து மாட்டான் போது எப்படி திங்கிறேன்னு நீ பேசுனா அம்பிட்டு அழகா இருக்கு ஓ அப்படி சொல்றீங்களா அதுவும் சரிதான் பொண்ணு இருந்தா வேணா கட்டி கொடுத்துருங்க ஏ பொண்ணுவலா பள்ளியோட படிப்பை முடிக்க போறாளுவோ ஓ வயசு என்ன அவ்வளோ வயசு என்ன இருந்தா உனக்கு தான் கட்டி கொடுப்பேன் வேற யாருக்கு கொடுக்க போறேன் இதுவும் நல்லா தான் இருக்கு அமிர்தமான காட்சி சூப்பராச்சி தேங்க்ஸ் ஆச்சி அமிர்தமா இருக்கு தெரியுமா அது சரி 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 எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு உங்க அம்மா கொஞ்சம் குழம்பு கொட்டிட்டு போ சரியாச்சி